ரதி, அழாத ரதி, நான் இருக்கேன்டா உனக்கு. பிரேம் கிட்ட கத்தி கூச்சல் போட்ட மாதிரி இங்க ஏதாவது பண்ணிடாத. இனிமே இந்த மாதிரி திடீர்னு புறப்பட்டு எங்கேயாவது போயிடாத. எங்கேயாவது போகணும்னா எனக்கு கால் பண்ணு, நான் வந்து கூட்டிட்டு போறேன். ப்ளீஸ், அழக்கூடாது, அழக்கூடாது. அப்புறம் இத்தனை நாள் நம்ம பட்ட பாட்டுக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். நீ இப்படிலாம் செஞ்சினா உங்களுக்கு சந்தேகம் வரும் நம்ம மேல. அப்புறம் உண்மையை சொல்ல வேண்டியதாயிடும். என்ன, இதெல்லாம் நமக்கு தேவையா? ரிலாக்ஸ். நீ புரிஞ்சுப்ப, புரிஞ்சுக்கணும். ஓகே? சரி, நாம இப்ப உங்களுக்கு ஏதாவது காரணத்தை சொல்லி ஆகணும், சமாளிக்கணும். புரிஞ்சுக்க, அழக்கூடாது. எதுவுமே நடக்காத மாதிரி உள்ளவா, நீ அழக்கூடாது. ஓகே? சரி சரி சரின்னு சொல்றல ரதி, சரி. ஓகே, வா. மா, இதோ வந்துட்டேன்பா. ரதியை காணும் தேடிட்டு இருந்தீங்களே, ரதி வந்துட்டா பாருங்க. நரேனை பார்க்க தான் போயிருக்கா. ஆமாமா, என்ன பார்க்க தான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தா. வீட்டில் இருந்தா போர் அடிக்குது, ஹாஸ்பிட்டல் நிலவரம் எப்படி இருக்கு, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றேன்னு சொன்னா. அப்படியா? நான் தான் அதெல்லாம் ஒன்றும் வேண்டான்னு கூட்டிட்டு வந்துட்டேன். என்ன ரதி, ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நானும் கூட வந்திருப்பேன்ல, நீ ஏன் தனியா போன? அம்மா, ரதி கொஞ்சம் டயர்டா இருக்கா, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டுமே. சரி மாப்ள, நீங்க அவளை ரூமுக்கு கூட்டிட்டு போங்க. நீங்க உடனே கிளம்பிடாதீங்க, அவகிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு போங்க. இங்கதான் இவ யார்கிட்டயுமே சரியா பேசுறது இல்லையே. உள்ள போ, உள்ள போ. ரதி, ப்ளீஸ் அழாத. ப்ளீஸ் ரதி, எல்லாத்தையும் மறந்துட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு. நரேன், என்ன? எனக்கு ஒரு ஐடியா தோணுது. என்ன ஐடியா? இந்த குழந்தை நமக்கு வேண்டாம் நரேன். வேண்டாம் நரேன், வேண்டவே வேண்டாம். அவன் குழந்தை நமக்கு எதுக்கு? நமக்கு அழகா ஒரு குழந்தை பிறக்கும், வெயிட் பண்ணுவோம். இது அசிங்கம், இதை நான் சுமக்க மாட்டேன். இது பிறக்க வேண்டாம், பிறக்க கூடாது. அழிச்சிடலாமா? ரதி, we are doctors. உருவான குழந்தையை அழிக்கணும்ன்ற எண்ணம் உனக்கு எப்படி வந்தது? அது பாவம் தான். அதை செஞ்ச பெரிய தப்புதான். ஆனா எனக்கு வேற வழி தெரியல நரேன்.
ஒவ்வொரு தடவையும் என் வயித்தை நான் தொடும்போது அவன் குழந்தைய நான் சுமக்கிறேன்னு நினைச்சு என் இதயமே வெடிச்சிடும் போல இருக்கு. என் மனசுல நான் படுற கஷ்டம் நான் சொல்லலாம், நீ ஓரளவுக்கு புரிஞ்சுக்கலாம். ஆனா என் வேதனை எனக்கு தான் தெரியும் நரே. எவன் குழந்தையோ நான் மார்லையும் தோல்லையும் போட்டு வளர்க்கணுமா? எனக்கு நீ தலை எழுத்தா? வேண்டாம் நரே, அபோர்ட் பண்ணிடலாம். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். எனக்கு நீ தலை எழுத்தா? வேண்டாம் நரே, அபோர்ட் பண்ணிடலாம். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியாம எப்படி இதை செய்ய முடியும் ரதி? ஏதாவது வெளியூருக்கு போய் முடிச்சிட்டு வந்துடலாமா? என்ன காரணம் சொல்லிட்டு போறது? பழனிக்கு போறோம், திருப்பதிக்கு போறோம்னு எதையாவது சொல்லிட்டு போக வேண்டியதுதான். இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? அபார்ட் பண்றதுன்னு முடிவு எடுத்துட்டா better we do it at Dr. Meenakshi Kabir's hospital. அவங்களுக்கு தான் உன்னோட கேஸ் ஹிஸ்டரி தெரியும். மோரோவர் வெளியூர் டாக்டர்னா இதை செய்ய தயங்குவாங்க. நம்ம போனோஃபைட்ஸ்லாம் டவுட் பண்ணுவாங்க இல்லையா? இவங்க நான் கன்வின்ஸ் பண்றது கொஞ்சம் சுலபம். நீ சொல்றதும் சரிதான் நரே. இத மீனாட்சி கபீர் கிளினிக்ல முடிச்சுக்கலாம். As you like. என் மனசுக்கு இப்ப கொஞ்சம் நிம்மதியா இருக்கு நரே. உனக்கு இந்த விஷயத்துல எந்த கான்ஃப்ளிக்டே இல்லைன்னா நீ சொன்ன மாதிரியே செஞ்சிடலாம். எனவே இந்த அன்வான்ட் லக்கேஜை நீ சுமக்கிறதுங்கிறது வேண்டாம். ஆழ் மனசுல எனக்கும் விருப்பம் இல்லை. கொஞ்சம் முன்னால எத்திக்ஸ் எல்லாம் பேசுன. டாக்டரா இருந்து பேசின. இப்போ ஒரு ஹஸ்பண்டா இருந்து சொல்றேன்.
சரி, டேட் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே. வீட்ல கேட்டா என்ன சொல்றது? ஒரு வாரமாவது பெட் ரெஸ்ட்ல இருக்கணுமேடா. அப்ப கண்டுபிடிச்சிடுவாங்களே. அப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ஓகே, we will do one thing, ரதி. பெங்களூருக்கு ரெஸ்ட் எடுக்க போறோம்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு புறப்படலாம். விஷயத்தை முடிச்சுட்டு இங்க சென்னையில் இருக்கிற நம்ம காட்டேஜுக்கு போயிடலாம். ஒரு வாரம் கழிச்சு பெங்களூர்ல இருந்து திரும்பி வர மாதிரி வீட்டுக்கு திரும்பி வந்துடலாம். nobody will know. நீ சொல்றது ஒர்க் அவுட் ஆகும் போலதான் எனக்கு தெரியுது. ஒர்க் அவுட் ஆகும் ரதி. அதுக்கு முன்னால லெட் மீ ஆஸ்க் யூ, ஹவ் யூ டிசைடட்? ஆமா. அம்மா வீட்டுக்கு போயிடலாமா? வாங்கம்மா. இருமா, சொன்னா அம்மா கேளுமா. வேண்டாம்மா, வீட்டுக்கு போயிடலாமா? சும்மா இருடி. அம்மா சொன்னா கேளுமா, வீட்டுக்கு போயிடலாம் வாமா. சொல்றேன்ல. எனக்கு பிடிக்கலம்மா, வாங்கம்மா வீட்டுக்கு போயிடலாம். ஏய், சொன்னா கேட்க மாட்டேன். வாயை மூடிக்கிட்டு சும்மா இரு. அம்மா சொன்னா கேளுமா, என் மனசு ஒத்துக்கலம்மா. எவனோ பண்ண தப்புக்காக என் வயித்துல இருக்கிற கருவை நான் ஏமா கலைக்கணும்? வேண்டாம்மா, வீட்டுக்கு போயிடலாம் வாமா. ஏய், வாயை மூடிக்கிட்டு சும்மா இருக்கிறியா? அம்மா வேண்டாம்மா, வாங்கம்மா வீட்டுக்கு போயிடலாம். ஏமா, என்னம்மா ஹாஸ்பிட்டல்ல என்னது இது? கருவை கலைக்கணும்னு வீட்லயே முடிவு பண்ணிட்டு தானே வந்தீங்க. இங்க வந்து சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க. சாந்தி நிலையம் சேர்பர்சன் ரதி பாரதி எங்க ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப்புக்காக வந்திருக்காங்க. சும்மா சத்தம் போடாம பேசாம உட்காருங்கம்மா. வாங்க. இன்னொரு அபார்ஷன் கேஸ் இருக்கு. நான் அரேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். ஒரு half an hour வெயிட் பண்ணுங்க. வந்துடுறேன். ஓகே. Are you okay? ஒரு சமயம் யோசிச்சு பார்க்கும்போது இது தேவையில்லையோன்னு கூட தோணுது. நரேன், நம்ம நல்லா யோசிச்சுதான் இந்த முடிவு எடுத்திருக்கோம். இந்த அசிங்கத்தை இனிமே என்னால சுமக்க முடியாது. எடுத்த முடிவு தப்புன்னு தயவு செஞ்சு என் மனசை கலைக்காத. இது தேவையில்லாத விஷயமோன்னு தோணுது ரதி. இத சுமக்கிறது மட்டும் ரொம்ப தேவையா? எது தேவை எது தேவையில்லைன்னு கடவுள் முடிவு பண்ணட்டும், நாம இல்ல. அபார்ஷன் பண்ணணும்னு முடிவோட வந்துட்டோம். முடிச்சுட்டே போவோம். முன் வச்ச கால பின் வைக்காத.
இப்படியே வீட்டுக்கு திரும்பி போயிடலாமா? போவத்தான் போறோம். எல்லாத்தையும் முடிச்சுக்கிட்டு வயித்துல இருக்கிறத கழுவிட்டு அப்புறம் போலாம். அபோஷன் வேண்டாமா, என் மனசு ஒத்துக்கலம்மா. என் வயித்துல இருக்கிற குழந்தை என்னம்மா தப்பு பண்ணுச்சு? அது என்ன பாவம் பண்ணுச்சு? இவனோ ஊர் பேர் தெரியாத அயோக்கிய நான் ராத்திரியில தனியா வந்துட்டு இருக்கும் போது என்னை இழுத்துட்டு போய் அவனை கண்டுபிடிச்சு சுட்டு கொல்லுங்கம்மா, தூக்கில போடுங்கம்மா, அவனை ரோட்ல நிக்க வச்சு கல்லால அடிங்க. இந்த குழந்தை என்னம்மா பண்ணுச்சு? வேண்டாம்மா, விட்டுருங்கம்மா. வாய மூடுறி. நாளைக்கு இந்த குழந்தைய பெத்துக்கிட்டு கஷ்டப்பட போறது யாரு? நீதானே? நான் கஷ்டப்பட்டுட்டு போறேன். கஷ்டமோ நஷ்டமோ பொறுக்க போற குழந்தையோட சேர்த்து நான் அனுபவிச்சுட்டு போறேன். அப்ப பேரு தெரியாத குழந்தைன்னு ஊர் உலகம்லாம் கேவலமா பேசுண்டி. பேசட்டும் பேசட்டும், நல்லா பேசட்டும். இத வயித்துலயே கொண்டுட்டா ஐயோ என்ன கொண்டுட்டியேன்னு அந்த குழந்தை பேசாதா? என் மனசாட்சி என்ன உறுத்தாதா? சும்மா ஏட்டிக்கு போட்டியா பேசிக்கிட்டு இருக்காத. உன் வயித்த கழுவுறதா எல்லாருக்கும் நல்லது. வாய மூடிக்கிட்டு கொஞ்ச நேரம் சும்மா இருக்கிறியா? இந்த குழந்தையை ஏமா கலைக்கணும்? வேண்டாம்மா, விட்டுருவோம்மா. வேண்டாம்மா, என் குழந்தைய கலைச்சிடாதம்மா. இந்த ஒரே ஒரு தடவை என் பேச்ச கேளுமா. என் மனசு கேட்கலம்மா. Hey!